எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து பசிக்கு மட்டும்தான் உணவு. மற்றவங்களுக்கு வந்து அது வந்து சுவைக்காக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உனக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோறு பிடிக்கும், குழம்பு பிடிக்கும், அவ்வளோதான். அது என்ன பிரியாணி, அது என்ன குழம்பு, இது என்ன பாஸ்தா, அது என்ன இது என்ன, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா வறுமை கோட்டு கீழே வாழ்ந்து வந்த சமூகம். அப்போ எங்களுக்கு வந்து இதுதான், நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், எது கட்சாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள் நான். ஸோ அப்படி தான் இருந்தேன். இங்கே வந்து ஃபுட்டை பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன். அதுக்கப்புறமா சமையல் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா பெண்களுடைய அந்த பிரச்சனையை நான் இங்கே வந்து சந்தித்தேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் என்னால் நிற்க முடியல அப்படின்னா இங்கே வந்து பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் சண்டை போகிறேன். ஒரு சேர் கொடுங்க நான் உட்காரதுக்கு அப்படின்னா. காலையில் ஆரம்பித்து எங்கள் அம்மா நைட்டு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நிற்கிறான். அப்புறம் இப்போ என் பொண்டாட்டி, எங்கள் வீட்டில் 10 பிள்ளைங்க எங்கள் அம்மா நின்று சமைச்சது. இப்போ என் முன்னாடி நான் 3 பிள்ளைங்க ப்ளஸ் வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர். இத்தனை பேர் ஒரு பொம்பளை சமைக்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. அது இங்கே வந்து நான்